பாருங்கள் illustration 17 பார்க்குறோம். From the following statements of profit and loss of Mukesh Limited, calculate gross profit ratio and net profit ratio. Statement of profit and loss, particulars, amount. பாருங்கள் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 lakhs கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டு அதர் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு இன்கம் 40,000 இருக்குது. மொத்த இன்கம் 5 lakh. டோட்டல் ரெவென்யூ வந்து 1 + 2 5,40,000. ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் 1,80,000. சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் வந்து 20,000. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 30,000. அடுத்து அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,10,000. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து 50,000. ஓகேங்களா. எல்லாம் டோட்டல் 3,90,000. அப்போ ப்ராஃபிட்லாம் கழிச்சிட்டோம்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 3,90,000. இப்போ இன்கம் வந்து 5,40,000, எக்ஸ்பென்சஸ் 3,90,000. ரெண்டு லெஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ இருக்குன்னா ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 1,50,000 இருக்குது. அப்போ நெட் ப்ராஃபிட் இதில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நெட் ப்ராஃபிட் வந்து ஓகேங்களா. டேக்ஸ் இங்கே 0 எடுத்துக்கணும். அதனால் டேக்ஸ் கொடுக்கல, அதனால் 0 டேக்ஸ் 0 எடுத்துக்கிறோம். நெட் பேபிள் 0 எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 1,50,000. ஓகேங்களா. இப்போ என்ன ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவும் நெட் ப்ராஃபிட் ரேஷியும் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை கழிக்கணும். திரும்ப பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை லெஸ் பண்ணணும். அப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 lakhs கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 lakhs. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஓகேங்களா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை கழிக்கணும். இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கான ஃபார்முலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸு ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. இங்கே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வேறு எதுவும் நமக்கு நம்ம அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஓகேங்களா. அதனால் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் எவ்வளோ இருக்குது, 1,80,000 இருக்குது. 1,80,000 இருக்குது. பர்ச்சேஸ் ப்ளஸ் ஸ்டாக். சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி வந்து எவ்வளோ இருக்குது, 20,000. ரெண்டு ஆட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸு அப்போ 20,000 ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எதுவும் கொடுக்கல, எதுவும் சொல்லலை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி, அதனால் இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்து 1,80,000 20 2 lakhs இருக்குது. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இதைத்தான் எதில் வந்து லெஸ் பண்ணணும், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து லெஸ் பண்ணணும். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5 lakh, அதை காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸு 2 lakh கண்டுபிடிச்சோம். ரெண்டும் கழிச்சோம்னா 3 lakhs இருக்குது. ஓகேங்களா. அப்போ மேலே ஃபார்முலா திரும்ப போங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் 3 lakhs கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5 lakhs கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100 போட்டோம்னா எல்லாம் அடிச்சு கொடுத்தோம்னா 60% வருது. என்னது, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ நெட் ப்ராஃபிட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நெட் ப்ராஃபிட் இங்கே ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதான் நெட் ப்ராஃபிட்டு. இது வந்து ஆஃப்டர் டேக்ஸு, அதாவது டேக்ஸ் இங்கே 0 எடுத்துக்குவோம். அப்போ இதை நெட் ப்ராஃபிட் 1,50,000. அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. நெட் ப்ராஃபிட் 1,50,000 டிவைடட் பை 5 lakhs. 5 lakhsன்றது ரெவென்யூ ஃப்ரம் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100 போட்டோம்னா அடிச்சு கொடுத்தா 30%. திரும்ப பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. நெட் ப்ராஃபிட்ன்றது இங்கே கொடுத்துருக்குது. ப்ராஃபிட் ஃபார் த இயர் கொடுத்துருக்காங்களா 1,50,000, அதுதான் நெட் ப்ராஃபிட்டு. அப்போ அது வந்து 1,50,000 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5 lakhs. சம்மில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5 lakhs. அப்போ டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அடிச்சு கொடுத்தா 30% வருது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை லெஸ் பண்ணணும். அப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்டிச்சர்னு வரும். அப்போ இங்கே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லை, அதனால் இங்கே போட்டு 0 போட்டுட்டு பர்ச்சேஸ் ஆஃப் டேக்ஸ் ஸ்டாக் இன் ட்ரேடு 1,80,000, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி 20,000, ரெண்டு ஆட் பண்ணால் 2 lakhs. அப்போ
கிராஸ் ப்ராஃபிட் வந்து இது கிராஸ் ப்ராஃபிட் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்போ 5 lakhs மைனஸ் 2 lakhs விட 3 lakhs. 3 lakhs கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. 3 lakhs டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5 lakhs கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100 போட்டால் அடிச்சு கொடுத்தா 60% கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. இப்போ நெட் ப்ராஃபிட்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க கடைசியில் ப்ராஃபிட் ஃபார் த இயர் நெட் கடைசியாக கொடுத்துருக்காது 1,50,000. அது நெட் ப்ராஃபிட்டு. டேக்ஸ் இங்கே 0ன்னு எடுத்துக்குவோம். அதனால் 1,50,000 போட்டுட்டு டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5 lakhs இன்ட்டு 100 போட்டோம்னா 30 அடிச்சு கொடுத்தா 30% வரும் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. அதனால் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.